வணக்கம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி. இது ஒரு நீளமான பதிவு. மேபி 30 மினிட்ஸ் 35 மினிட்ஸ் நீளமான பதிவு. புலம்பெயர் நாட்டில் இருக்கிறார்களுக்கு இந்த பதிவினுடைய வழி தெரியாது. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதையோட இந்த பதிவினுடைய வழியை நான் உங்களுக்கு சொல்றேன். சரிதானே? சரி. என்னுடைய தலையங்கம் என்னென்றால் கௌரவ இல்ல மதிப்புக்குரிய அதிபர், ஆசிரியர்கள், என் சக மாணவர் அவர்களுக்கு என்னுடைய பேச்சினுடைய தலையங்கம் என்னவென்றால், நான் சின்ன பேசினதில்லை, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு என்னுடைய வாக்குறுதிகள் என்னென்ன, இப்படி எல்லாம் சின்ன காய்ச்சிருந்தான் என்ன ஒரு பேச்சாளராகவே மாத்திருப்பாங்க. அந்த நேரங்கள்ல என்ன பேச்சாளராக அதுக்கு வேற ஒரு காரணம் உண்டு இருக்கு. நான் கதைக்க விரும்பல. சரி. சோ இன்றைக்கு நான் கதைக்க போற விடயம் கண்ண பேருக்கு வலிக்கும். சோ வலிக்கிறதுக்கு முன்னம் வாழ்க்கையில ஏண்டா பிறந்தம் என்ற ஒரு ஃபீலிங் உள்ளாக்கள் மட்டும் இதை பேர். சரிதானே? வாழ்க்கையில என்னத்துக்கடா பிறந்தம் என்ற ஃபீலிங் உள்ளாக்கள் மட்டும் இதை பேருங்க. நல்லா வாழ்க்கையில உழைச்சு நல்லா பிள்ளை ஊட்டி எல்லாம் பெற்று நல்லா வெளிநாடுகள்லயோ உள்நாடுகள்லயோ நிம்மதியா வாழ்றவன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண. என்னடா இது 28 வயசாயிட்டு என்ன கல்யாணம் நடக்கல, வெளிநாட்டுக்கு கனடா மாமி எடுக்கிறேன்னு சொல்றா, ஆனா எடுக்கிறா இல்ல. ஓகே, வார மாதம் கன்வகேஷன். அதுக்கு பிறகு இப்படி கணக்க சினாரியோ சொல்லித்தான் இந்த கதை தொடங்க போறேன். ஓகே, பேர் எழுதுற டாக்டர் சுந்தர்லிங்கம் கந்தமோகன் அண்டு, ஆனால் வேலை இருந்தது டெவலப்மெண்ட் ஆபீசரா, அபிவிருத்தி உத்தியோகத்தரா. சிரிப்புக்குரிய விடயத்துல நான் சிரிச்சு சொல்றேன்றதுக்காக கோவிக்காயங்க. நான் சில விடயம் காய் வீட்டை விட்டு வெளிநாட்டுக்கு அனுப்புவோம். நான் மாஸ்டர்ஸ் செய்கிறேன். மாஸ்டர்ஸ் செய்த அப்புறம் கனடாவில வேலை செய்யலாம்டா. மாமா அடிக்கடி கோல் பண்ணி சொல்லி கொண்டிருக்கார் அம்மாக்கு, கனடாவுல குளிர் வேலை செய்ய இயலாது. சோ இந்த மனசையே என்ன அனுப்புதும் இல்ல மச்சான். வீட்டையும் விற்கிறாங்க இல்ல. வீட்டை விற்க போய் கேட்டா அப்பர் கிடக்கிறதால அடிச்சு திறத்துற. உன்னை வீட்டை விட்டு குடியார நாயே, நீ அங்க போய் எல்லாத்தையும் நாசமாக்கி போட்டு திருப்பி வந்தா நாங்க இங்க ரோட்லயே இருக்கிறேன் அப்பருடைய கேள்வி. அப்பருக்கு பிள்ளைய நல்லா தெரியும் தானே? சரி, இன்னொரு சினாரியோ. அண்ணா, உங்களுக்கு தான் எங்களோட ஃபுல் சப்போர்ட். எங்களுக்காக ஒருக்கா பாராளுமன்றத்துல கதைக்க மாட்டீங்களா? வேலை இல்லா பட்டுதாரிகளுக்கு வேலை வேண்டி கொடுக்கறது சம்பந்தமாக நான் கதைச்சிட்டேன்டா கன தடவை. இவங்க ஒன்றும் கொடுக்க மாட்டாங்கடாப்பா. இல்ல அண்ணே, நீங்க கதைச்சாதான் எடுபடும், கதைக்க மாட்டீங்களா? என்னோட கோல். ஆனா நாங்க வேலையில்லா பட்டுதாரிகள் சங்கத்துல இருந்து கதைக்கிறோம். போன தடவை நாங்க சப்போர்ட் பண்ணது கஜேந்திரன் டீமுக்கு தான் சப்போர்ட் பண்ணினாங்க. இந்த தடவை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் இருக்கிறோம். அண்ணன் எங்களுக்காண்டி இந்த பாராளுமன்றத்தில் அடிபட்டு இந்த வேலையில எடுத்து தர மாட்டேங்கிறோம். ஓகே, சரி. இன்னொரு கொஞ்சம் பேர் அண்ணா, இந்த முறை டிசிசி மீட்டிங் வெளியில வேலையில்லா பட்டதாரிகள் தொடர்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்றை செய்கிறோம். எங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் 100% வேணும். நீங்க மட்டும்தான் எங்களுக்காக கதைக்க கூடியவர்கள். ஆகவே அண்ணன் நீங்கள் ஒருக்கா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இது வேறொரு டீம் ஒன்று இப்படி கதைக்கும். எப்படி என்றால், யாழ்ப்பாண ஊடக மையத்தில இருந்து அர்ச்சுனா ராமநாதன் வடக்கு மாகாண சபையில பதவி எடுப்பதற்காக இவரை நாங்க நம்புறதுக்கு தயாரா இல்ல. அர்ச்சுனா ராமநாதனால இங்க ஒரு ஆணியும் புடுங்கிறாது. அர்ச்சுனா ராமநாதன் போக்கா நாங்கள் வேலையில்லா பட்டதாரி. இது இன்னொரு டீம். கண்ணக்கு உதாரணம் சொல்றோம் உங்களுக்கு. இந்த வீடியோ வலிக்கும்ன்றதால சொன்னா கொஞ்சம் கேளுங்க. அண்மையில எதுல நெடுந்தீவுக்கு போய் கொண்டிருக்கிறோம். நான் கௌசல்யா பிரகாசன் ஜெயதாஸ். சோ அதுல உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டு காட்டினா உங்களுக்கு ஞாபகம் இருக்கு நினைக்கிறோம். அந்த சிங்கள டூரிஸ்டோட குழம்பினது ஜாக்கெட் போட சொல்லி குழம்பி கேம கேட்டது நீங்க பாத்துருப்பீங்கன்னு. அதுக்கு பிறகு ஒரு சில ஒரு ஒரு 20 படிகளும் பட்டியலும் சின்ன பிள்ளைகள், ஒரு 22-24 வயசு இருக்கும். ஒரு பூஃபர் கொண்டது போட்டு எனக்கே படிக்கணுமா எப்படி என்றா, அர்ஜுனரி வில்லு அரிச்சந்திர சொல்லு போட்டு அவ எனக்கு நக்கல் பாட்டு பாடினமா. அப்ப
நான் பக்கத்துல இருந்து விராசன் சொன்னேன், ஓமோ இப்ப நக்கல் பாட்டு பாடுவோம், அடுத்த முறை டிசிசி மீட்டிங் முன்னால பாஸ் அவுட் பண்ணினா பிறகு வேலையில்லா பட்டதாரிகள்ட்டு எதிர்பார்க்கலாம் தானே. நான் எங்களுக்கு இல்ல, நான் திராசனை சொன்னேன் இப்படி ஒவ்வொன்று இப்போ இப்படிதான் பாடுவாங்க, அடுத்த கிழமை இதையாக தான் நிற்பாங்க பாருவாங்க டிசிசி மீட்டிங் முன்னால. எனக்கு பக்கத்துல இருந்து ஒரு பாஸ் அவுட் ஏற்கனவே பாஸ் அவுட் பண்ண பிள்ளை, அந்த டீமோட சம்பந்தம் இல்லாத பிள்ளை உண்டு, கொஞ்சம் ஃபட்டா குண்டா என்ன தூக்கி எறிஞ்சிடும் போல இருந்து தண்ணிக்குள்ள. ஏன்னா அவங்க பாடுறதுல என்ன பிரச்சனை இருக்கு, அவங்க பாடி சந்தோஷமா ஃபன் எடுக்க கூடாதா? நீங்க நம்பி என்ன புக்காண்டு என்ன டே கேட்டால் வாய் இல்லையம்மா, நான் அப்படி ஒண்ணு சொல்லலையே பிள்ளைக்கு. இல்ல நீங்க அவங்கள பார்த்து நக்கலா சிஸ்டி காய்ச்சி நான் கேட்டாங்க என்ன வேலையில்லா பட்டதாரிகள்னா உங்களுக்கு அவ்வளவு பெரிய இளக்காரமா போயிருக்கேன். டேய் இல்லையே, நான் அப்படி சொல்லவே இல்லை, இளக்காரமா சொல்லல. நீங்க இப்ப இப்படி ஃபன் எடுப்பீங்க ராசா, இப்ப உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றி சிந்தனை இல்லையம்மா, அதைத்தானே நான் சொன்னா. இல்ல இல்ல, நீங்க வேலையில்லா பட்டதாரிகளை நக்கல் அடிச்சீங்க, நீங்க பெரிய கொக்கண்டு நினைப்பு. இப்ப நம்ம நானும் இப்போ ஒரு வேலையில்லா பட்டதாரி தான், என்னோட பட்டம் இருக்கிறது, எம்பிபிஎஸ் பட்டம் இருக்கிறது. நாளைக்கே போய் வேலை எடுக்கக்கூடிய எம்பிபிஎஸ் பட்டத்தே வச்சிருக்கிறேன். ஆனா நானும் ஒரு வேலையில்லா பட்டதாரி தான். மையன் அப்படி யோசிக்கிறீங்க இல்ல, நீங்க அப்படி அவங்கள பார்த்து நக்கலா சிரிச்சிருக்க கூடாது. அப்ப நாங்க நம்ம இவ்வளவு நேரம் இந்த பாட்டு பாடினது என்னடா ஒரே கோரஸா என்ன பாட்டு அர்ஜுனா ரெண்டு இல்ல அரித்திர சுண்டர் நக்கல் அடிச்சு பாடே இல்ல. அதை நீங்க என்ன நினைக்கிறீங்க, அது அவங்களோட உரிமை பாடுறது. சரி, இது ஒரு உதாரணம். நான் அதுல விவாதத்துக்கு போயில ஐ லெஃப்ட் த கன்வர்சேஷன். அது பிறகு நாங்க இந்த வளர்ந்துட்டேன். அது பரவாயில்ல. யாழ் பல்கலைக்கழகத்துல தற்போது பீடத்துல படிச்சு கொண்டிருக்கிற பல மாணவர்கள் சைல்களினுடைய ஸ்ரீதரனுடைய இந்த இரவு கொத்துக்கும் இது ரியாலிட்டி, உண்மையான கதைடா. இது உண்மையில கதை இல்லைன்னு சொல்லி வந்து சொல்ல ஒரு ஜூனியர் ஸ்டூடெண்ட் நான் தூக்கு போட்டுச்சாரு. நான் முதல் கேம்பஸ்ல படிச்சினார். அதாவது தெரியட்டா ஸ்ரீதரனுடைய ஒரு கொத்து ஒரு பியர் காசு கொடுப்பாங்க, அதுல நீங்க கொத்தை பியரையும் வேண்டி அடிச்சுட்டு படுக்க முடியாது. அதற்காக செய்கின்ற கருப்பு சேட்டு ஆர்ப்பாட்டங்கள், அதுல உணர்ச்சியோடையும் வாரவன் இருக்கான், அது வேற பிரச்சனை. மஜோரிட்டியை பற்றி நான் கதைக்கிறேன் சரிதானே, அல்லது இவங்களை உண்டா சேர்க்கிற ஆக்களை பற்றி நான் கதை. நான் 2 வரைக்கும் போய் சொல்லல கேம்பஸ் படி வாங்க நீங்க எனக்கு ஓட் போடுங்க, எனக்கு போட வேண்டாம் குளர்னாக்கள் தான் கூட. அர்ஜுனாவுக்கு போட வேண்டாம், இவர் என்ன பெரிய எம்பியா வாரதா, இவர் என்ன பெரிய சிங்கா என்று கேட்டாக்கள் தான் கூட. எல்லாரும் தங்களோட என்ன கம்பேர் பண்ணி பார்த்து என்ன எங்கள்கிட்ட டிகிரி இருக்கு, இவர்கிட்ட எம்பிபிஎஸ் இருக்குது, இவர் என்ன பெரிய கொக்க ஆகலாமா நாங்கள். ஆனா இந்த ஆக்கள்கிட்ட போய் கேட்டீங்கண்டா வாங்க ஒரு ஆசை அரசியல் செய்வோம்டா, அதுக்கு இல்ல, அதுக்கு இயலாது. டிக்டாக்ல படுகாவாளியர் மாதிரி உடுப்புகளையும் போட்டுக்கொண்டு தலைமையிலையும் வெட்டி கொண்டு டையலையும் அடிச்சு கொண்டு 40 வயசா போச்சு, வாழ்க்கையில டை அடிச்ச கிடையாது. சரி, இந்த தலைமையர் கருப்பண்டு எல்லாரும் என்ன கேட்பாங்க, இந்த தலைமையர் கருப்பா வச்சிருக்கேன், நான் டை அடிக்கிறேன்டா. காவாளித்தனமாக சிரிக்கின்ற ஒரு சில பேரையும் சிவனே என்று ஃபேக்கல்ட்டிக்கு போயிட்டு வந்து தன் வாழ்க்கையை வாழ்ற 80% ஆக்களோருக்கும் எல்லாருக்கும் சேர்த்து என்ன நல்ல உதாரணங்கள் கொஞ்சம் சொல்லி போட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்றேன். இப்பதான் 8 நிமிஷம் போயிருக்கு. நல்லூர் திருவிழாவில் நிப்பினம் வடிவான பிள்ளைகள், நல்லூர் திருவிழாவில் நிப்பினம். யாழ்ப்பாணம் நோலி மீட்டுக்கு போனா நிப்பினம் நல்ல வடிவா இருப்பாளவே. ஜூனியர்ஸ்ட் பாசோ எங்கேயம்மா வேலையறீங்க தெரியல டாக்டர், இன்னும் வேலை தேடிட்டு இருக்கிறோம் டாக்டர், ஏதாவது வேலை கிடைச்சா சொல்லுங்களே. இவை யாரும் சரி வாங்க ஒரு சின்ன ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் ஒன்று செய்வோம், வாங்க புதுசா ஒரு தொழில் முயற்சி ஆன்மேஜம். எங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் தான் வேணும். 36 வயசு 35 வயசு 37 வயசா வந்தா பிறகும் கவர்மெண்ட் ஜாப் தான் செய்வோம், டிஓவா தான் போய் இருப்போம் என்று நிக்கிற கனவு இருக்கு. இவங்க மட்டும் இல்ல, இவங்க லோக்கல் பாஸோ ஐசிபிடி ஆர்சிபிடி இந்த ஐடிஎம்என்சி பிகாஸ்ட் எஸ்எல்ஐடி இவையெல்லாம் அங்க போறது. எல்லா இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டிலையும் கொடுக்கக்கூடிய 7 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் அண்டர் கிராஜுவேட்டும் வச்சுக்கொண்டு போஸ்ட் கிராஜுவேட்டும் வச்சுக்கொண்டு இவையிலையும் யார் கணக்கெடுக்கிறது கவுண்ட் பண்றது. எத்தனை ஆயிரம் பேர் இருக்கிறீங்கள். நீங்கள் ஒரு 30 பேர் இறங்கினா இந்த மாநசபை எங்களுக்கு தான் வச்சான், அதுல எந்த சந்தோகம் இல்லை. நீங்க ஒரு 30 பேர் ஒரு கொஞ்சம் பேர் சேர்த்து வச்சிருக்கேன் நான் பாருன்னு இருக்காங்க. நீங்க ஒரு 30 பேர் இறங்கினா
உங்களுக்கு ஆளாளுக்கு 10 பேர் பிடிச்சா 300 பேர்ரா. அவ்வளவு பேரும் ஆனாலுக்கு ஒரு 50 பேரை கொண்டு போய் ஓட் போட பண்ணீங்க என்றால் 13 15 4 5000 போட்டு உங்களுக்கு அப்படியே நீங்க சிம்பிளா எம்பி கணக்கு பார்க்க தெரிஞ்சிருக்கணுமே. வெறுமனே போய் அங்க அவங்கள வச்ச அந்த வெசா கூட்ட உடைக்கிறது, கருப்பு சட்டையில போட்டுக்கொண்டு அங்க இங்க தெரியுது. காவாலியர் மாதிரி இங்க தலைமையர் எல்லாம் கட்டிக்கொண்டு காவாலியர் மாதிரி தெரிய வேண்டியது. ஏன் விமர்சிக்கிறேன்டா நீங்க இந்த தம்பி மேலோட, அதனாலதான் நான் உரிமையோட விமர்சிக்கிறேன். இந்த மாவீரர் தினங்களுக்கு அங்கேயும் இங்கேயும் பைக்ல முறுகி கொண்டு ஒரே மாதிரி டிஷர்ட்டையும் போட்டுக்கொண்டு அங்கேயும் இங்கேயும் தெரியுது. ஒரு கொஞ்சம் போய் கிரவுண்ட்ல நின்று விளையாடும், அது இப்ப விளையாடுதோ இல்லையோ ஆண்டவனு தான் தெரியும், எனக்கு தெரியாது. அந்த நேரத்தில் நான் 3:30 கிரவுண்ட்ஸுக்கு இறங்கிடுவோம். லெக்சர்ஸ் நடந்து முடிய முன்னமே போல் எடுத்துட்டு போயிடுவோம். சோ இப்ப என்ன செய்றீங்கன்னு எனக்கு தெரியாது. சோ நீங்க இப்ப படிச்சு கொண்டு இருக்கிற பட்டதாரிகள், ஏற்கனவே பாஸ் அவுட் பண்ண பட்டதாரிகள், கல்யாணம் கிடைக்கிறதுக்காக கட்டுறதுக்கு வெயிட் பண்ண பட்டதாரிகள், கட்டி கூட்டமே நீ என்ன செய்யறன்னு யோசிக்கிற பட்டதாரிகள், இந்த பட்டதாரிகளுக்குள்ள ஒரு வலியோட ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். வலியோட இந்த கதை வலிக்குதான்னு, ஓகே, இந்த கதை வலிக்குது. நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்துல திண்ணவேலியில் இருக்கிற மிக பிரபல்யமான ஒரு சாப்பாட்டு கடைக்கு நானும் கௌசல்யா நரேந்திரனும் போனாங்க. தண்ணி குடிக்கிறது, பின்னர் 5 மணி கூட டீ குடிக்கிறது போனாங்க. ஒரு வடிவான பிள்ளை கஷியர்ல நின்றது. சோ நாங்க நினைச்சோம் அந்த தேத்தனி கடையை ஒவ்வொரு பிள்ளை மகளாக்குமான்ட்டு. கௌசல்யா நகர் என்ன டாக்டர் என்ன நீங்க சைட் அடிக்கிறீங்க ஒரு அடி, 41 வயசு எனக்கு, 40 வயசு முடிஞ்சு 41 ஆகுது. அந்த பிள்ளை 8 வயசுல பாதியும் இருக்கு, அது காவாசிதான் இருக்கும். வாயமூறி வெளியால கேட்டுற போதுண்டு சொல்ல, அதுக்கு பிறகு தேத்தனியை குடிச்சிட்டு அந்த அந்த சாப்பாட்டுக்கோட ஓனர் அண்ணா தான் எங்களுக்கு தேத்தனியை ஓனர் தந்தவரை நினைக்கிறேன், ஐ கெஸ். ஸோ அவருக்கே டிப்ஸ் கொடுக்க ஒரு மாதிரி இருந்தது. நானே போய் கஷியர்ல பே பண்ணுவோம் போனேன். கஷியர்ல அந்த பொம்பளை பிள்ளை தான் இந்த ஏடிஎம் கார்டு விசா கார்டு அடிக்கிற மிஷினை வச்சிருக்கிறா. பக்கத்துல இருக்கிறா 1270 1270 சொல்ல இச்சராயினே என்று கேட்டுட்டு 1270 ஹரினே என்று கொடுத்தா. இந்த பிள்ளை சிங்களம் கதைக்குது என்று கேட்டேன். மெத்தனி கூமது சிங்கள கதாகரன் கிள்ளைக்கு விடுகிறேன், இங்க எப்படி சிங்களம் கதைக்கிற பிள்ளை இங்க எப்படி வேலை செய்யறேன். வேலை செய்ய அந்த பிள்ளை சொல்லிச்சு, மாமா மேனேஜர் ஃபேக்கல்டி ஸ்டூடெண்ட். கேக்குதா உங்களுக்கு? அந்த முதல் சொன்ன கதைக்கு இந்த கதை வேலைக்கு நினைக்கிறேன். நான் மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்டி ஸ்டூடெண்ட், பார்ட் டைம் எடுக்கிறேன். எனக்கு அது வேலிச்சு, உங்களுக்கு வேலைக்குதோ இல்லையோ எனக்கு தெரியாது. எனக்கு அது வேலிச்சது, நான் ஹட்டன்ல கிளாஸ் எடுப்புதான் ஒரு காலத்துல வாழ்ந்தேன். எனக்கு அது வெளிச்சது சரியம்மான்ட்டு நான் மாத்திட்டேன். இது ஒரு கதை. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னம் ஒரு முறை கோட்ஸுக்கு போயிருந்த, எங்கே என்று சொன்னால் பழைய பெஸ்டியன் ஹோட்டல் அடியில சென்ட் ஜோன்ஸுக்கு போற சந்தியில ஒரு வயசு போன ஐயா எங்கள் என்னையும் கௌசல்யாக்கும் 9:30 கோட்ஸ் 9 மணிக்கு போய் தேத்தனையும் சாப்பாடு சாப்பிட்டு தான் போறாங்க. ஒரு அண்ணாண்ட கடையில ஒரு ஐயா வந்து தன்னுடைய பேக்கரிக்குல எங்களை கூட்டிட்டு போனேன். அங்கே வாங்க டாக்டர், இங்க பக்கத்துல சாப்பிட்டு கடை அங்க போறோம், பக்கத்துல பேக்கரி வாங்க டாக்டர், நான் உங்களுக்கு பேக்கரியை சுத்தி காட்டுறேன் என்று உள்ளக்கும் கூட்டிட்டு போனேன். கூட்டிட்டு போயிட்டு ஒரு பிள்ளை வந்து சிங்கள பிள்ளைய எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். அப்ப ஒரு சிங்கள பிள்ளை மியா சிங்கள கொந்தர கத்தாகர்மான்னு சொல்லி, இவா சிங்களம் நல்லா கதர்வா சிங்கள கொந்தர கத்தாகர்மான்னு சொல்லி அண்ணா கூட்டிட்டு போனேன். அப்ப நான் கேட்டேன், என் மதர் நாங்க கோயலுக்கு வாழ்ந்து அனுராதபுரம் எங்க வீடு என்று கேட்க அனுராதபுரம் தென் மெஹிமுகத்துக்காரன் யாழ்ப்பாணத்துல வந்து வேலை செய்றீங்களாமா பொம்பளை பிள்ளை மெஹிமுகத்துக்காரன் நே மம ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டி ஸ்டூடெண்ட் எங்க வேலை செய்யுமா அந்த பிள்ளை ஒரு பேக்கரி ஷாப் ஒன்று உள்பான் போடுற இடத்துல தலையில மாஸ்க் எல்லாம் கட்டி கொண்டு எப்ரோன் எல்லாம் கட்டி கொண்டு கஷ்டப்பட்ட பிள்ளை மாதிரி வேலை செய்து கொண்டு இருக்கு. சோ நெஞ்சு எரிஞ்சது. உங்களுக்கு எரியுமோ தெரியாது. இந்த வீடியோ பார்த்து கொண்டுக்கிறாங்க, உங்களுக்கு லண்டன்ல அமெரிக்காவில் இவ்வளவு பணக்காரா இருக்கிறீங்களோ அல்ல அங்கேயும் தான் கஷ்டப்படுறீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு அது நெஞ்சு எரிஞ்சது. உங்களுக்கு நெஞ்சு எரிஞ்சதோ இல்லையோ எனக்கு நெஞ்சு எரிஞ்சது. அதையும் விட என்ன அது பேஸ்புக்ல எடுத்து வச்சதுன்னா அது போயிட்டு இப்ப நான் இன்றைக்கு நியூஸ் பார்த்தேன்னா மதில் உடைஞ்சு விழுந்து கிழக்கு பல்கலைக்கழக பட்டதாரி ஒருவர்
இறந்திருக்கிறார். கிழக்கு பல்கலைக்கழக பட்டகாதாரி ஒருவர் மதில் உடைஞ்சு விழுந்து இறந்திருக்கிறார். 2வது மாடியில போயிருந்த கட்டி கொண்டு கட்டின சுவர், பச்சை சுவர் தானே, கல்ல வச்சு அடுக்கி கொண்டு போறது தெரியும் நம்மளுக்கு, அது விழுந்து அந்த மாணவன் இறந்திருக்கிறார். கிழக்கு பல்கலைக்கழகம் நினைக்கிற பல்கலைக்கழக பாசோ தம்பி வேறு செய்யறது மேசனா. இது உங்களுக்கு வெளிக்கேலி என்றால் நீங்க தமிழரே. இதுவும் வெளிக்கேலி என்றா இன்னொரு கதை ஒன்று சொல்றேன். நான் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில இருக்கல 4th இயர்ல மரிமண்ணிக்குள்ள ஒரு வீடு ஒன்று குட்டி 1 bedroom கிச்சனோட ஒரு வீடு ஒன்று வாடகைக்கு எடுத்துனாங்க. அதுல பெயிண்ட் அடிக்க வந்தபடியான அண்ணா உங்களுக்கு கண்ட மாதிரி இருக்கே, ஓம் மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டி விட்டுட்டீங்களோ இடையில, இல்ல பார்ட் டைமா ஒர்க் பண்றேன். பார்ட் டைம்டா இப்ப லெக்சர்ஸ் டைமே லெக்சர்ஸுக்கு போறீங்க, யாராவது சைன் பண்ணுவாங்க இல்ல எப்படி? நல்லா இருக்கும். கஷ்டப்பட்டவன் படிச்சு கொண்டுதான் இந்த டிகிரியை செய்து முடிக்கிறான்றதையும் ஒரு சில காவாளிகளை தவிர 100ல ஒரு 2% காவாளிகளை தவிர புலம்பெயர் நாட்டுல இருந்து என்னுடைய தங்கச்சியின் படியன் கேம்பஸ், அவருக்கு காசு அனுப்புவோம், அவர் கொஞ்சம் முத்தின உடனே கட்டி எடுப்போம் என்கின்ற ஒரு சில காவால், அது இங்க முத்திட்டு பிஞ்சிலேயே முத்திட்டு கனவேர சுபாஷ் ஹோட்டலுக்கும் அங்கே இங்கேயும் கொண்டு திரியும். அப்படியே ஆறதுதான் நாங்க போன் பண்ணி எடுக்கிறீங்க. அது உங்களுக்கு, அது உங்கள்கிட்ட தனிப்பட்ட பிரச்சனைகள், அதை நான் கதைக்க விரும்பல. அப்படியான காவாளிகளை தவிர 85% படியர் கஷ்டத்தோட தான் படிக்கிறாங்க. ஒன்றில் அப்பா ரிட்டையர்டா இருப்பார், அல்லது அண்ணா பாஸ் அவுட் பண்ணி போட்டு அண்ணா சம்பளத்துல 10,000 ரூபாய் கொடுப்பான், அல்லது தங்கச்சி அக்கா வேல செய்து கொண்டு தங்கச்சி படிப்புப்பா, அல்லது அண்ணா லண்டன்ல இருந்து ஒரு கஷ்டப்பட்டு உள்ள அனுப்புவான். இப்படி அனுப்பி கொண்டுதான் படிக்கிறாங்க கேம்பஸ்ல. இதுதான் பெயர் பட்டதாரி. உங்களுக்கு என்ன உள்ள சொல்லவா? என்ன ஒரு கதையும் சொல்றேனே உங்களுக்கு. அர்ச்சுனா ராமநாதன் மருத்துவராக வருகின்ற போது அப்பாவினுடைய அக்கா கண்டி மாமி எனக்கு, நான் 2006 இருந்து 8 ஆகஸ்ட் வரைக்கும் கட்டண கிளாஸ் எடுத்து உழைச்சு கொண்டு வந்தேன். சரிதான். ஆகவே எனக்கு அந்த நேரங்கள்ல அப்பா 4,000 ரூபாய் போட்டாலும், கிளிநொச்சியில இருந்து 4,000 ரூபாய் ஆசை அப்பா எனக்கு போடுற 6,000 ரூபாய் அம்மாக்கு 4,000 ரூபாய் எனக்கு. ஆனால் பிறகு உழைக்க தொடங்கின பிறகு நான் அது வேண்டாம். ஆனால் அந்த மனுஷன் போட்டது அது எனக்கு கொஞ்சம் வலிக்குது. 1 லட்சம் ரூபாய் உழைக்க 4,000 ரூபாய் ஆசை செலவு கண்டு போட்ட மனுஷன் தன் கையில ஒரு 400 ரூபாயும் வச்சிருக்காம. அப்படி எங்களுடைய அர்ப்பணிப்புகள் வேற. அப்பாவை விமர்சிக்கிறார்கள், உங்களுக்கு கடவுள் தண்டனை கொடுப்பேன், நான் பெரிய கைக்க விரும்பல. சோ நான் கூட ஹட்டன்ல கிளாஸ் எடுத்து குளிருக்குள்ள உழைச்சி தான் படிப்பிச்சு தான் டாக்டரா வந்தேன். ஆனால் யாழ்ப்பாண மருத்துவ பீடம் வந்த பிறகு கிளாஸ் கொடுக்குறதுக்கே எல்லாம் போயிடுச்சு. படிப்பு லோடு அப்படி. காணிகள் அவ்வளவு இருந்தது. ஆனா அந்த காணிகளை வச்சுக்கொண்டு யாரும் கடந்தாடுறதுக்கு அப்பாவினுடைய சகோதரங்கள் யாருமே ரெடியாக இல்லை. முக்கியமாக கண்ணந்த பெரியப்பா லண்டன்ல 2 பிள்ளைகள், பெரிய பணக்காரர், பெரிய ஹைஃபையா இருக்கிறார். ஒரு 10 லட்சம் ரூபாய் காசை கடன் கொடுத்திருந்தாலும் ஒரு 4 பேருக்கு காணி எழுதி கொடுத்துருப்போம். வளைஞ்சா உங்களுக்கு 40-50 பேருக்கு வச்சிருக்கிறேன்னு இப்ப கேட்டிருந்தால் அதுலயும் எழுதி கொடுத்திருப்போம். அப்பாவுக்கு 1 லட்சம் ரூபாய் இப்பயோ ஒரு கடன் கொடுத்தவராம். ஆனால் அப்பா வெளிநாடுகள்ல இருந்து அவருக்கு அனுப்பினதாக அம்மா சொல்றவா. அம்மா போய் எனக்கு தெரியாது. அந்த 1 லட்சம் ரூபாய் கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அப்பாவுக்கு நீங்க கொடுத்த கடன், அப்பா மூலமேற ஏரியாவில் இருக்கீங்கள, மூத்தண்ணாவை படிப்பிக்கிறதுக்கு யாழ்ப்பாணம் அனுப்பிக்கல, என்னோட காசு எங்கடா இருக்கு என்று கேட்டுட்டு 1 லட்சம் ரூபாய் கடன் தரணும் கொடுத்தாராம் அப்பாவினுடைய அண்ணா. ஆனால் அந்த மனுஷன் அப்பா வாழ்க்கையில என்ன செய்யாது, தன்னுடைய அண்ணையை விட்டு கொடுக்காது. நாங்கள் இதை சொல்லி காட்டினா இவ்வளவு சொத்து இருந்தது தானேப்பா, சொத்தை கேட்டுறதா கொடுத்திருப்பேன் தானே என்று சொல்லி காட்டினாலும் அப்பா ஏற்றுக்கொள்ள மாட்டார். இல்ல அதுட்டு அண்ணன் அவர் வாழ்க்கையில விட மாட்டார். இல்ல அது கிணறு அண்ணன் அப்படித்தான், இல்லை அவர் விட மாட்டார் வாழ்க்கையில். ஆனா குறை சொல்லக்கூடாது. அப்பாவினுடைய அக்கா கண்டி மாமி 2008ஆம் ஆண்டுல இருந்து 2014 நான் பாஸ் அவுட் பண்ண வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் மறக்காம மனசு குளிருக்குள்ள நடந்து போய் 15,000 ரூபாய் காசு எனக்கு டிபாசிட் பண்ணிவிடும். அந்த நேரம் 15,000 ரூபாய் காசு பெரிய காசு, 10 காசுக்கு இல்ல. 15,000 ரூபாய் காசு 2008-2009ஆம் ஆண்டு டிபாசிட் பண்ணிட்டு என்னடா ஆசை வந்துட்டான். ஏன் ஒரு வசனம் கூட சொல்றதாக இருந்தால், நான் பாஸ்கெட்பால் விளையாடிக்கல இங்கே லொரியினுடைய டியூப்புகளை வெட்டி சப்பாத்துல அடியில ஒட்டித்தான் விளையாடினாங்க. என்னடா சப்பாத்து தேஞ்சுவோம். சோ மாமியிட்ட சொன்னேன், மாமி எனக்கு சப்பாத்து வேணும் மாமி, இங்கே லொரி டியூப் போட்டி தான் விளையாடினாங்க, வழுக்குது. வழுக்கி ஒரு தடவை
விழுந்து மெடிக்கல் ஃபேக்கல்ல விழுந்து என்னுடைய கணக்காலும் உடைஞ்சிருந்த நேரத்துல மாமி சப்பாது இருந்தானே இல்ல மாமியாண்டு மனசி ஒரு பிளாக் கலர் நைட் ஷூ ஒன்றை வேண்டி கொண்டு அங்க இருந்து வரைகள்ல இந்த கட்டுநாயக்காய்களால் எல்லாம் காவி கொண்டு வந்து தந்தது. சோ இந்த விதத்துல மாமிய நான் வாழ்க்கையில மறக்க மாட்டேன். இன்றைக்கும் அந்த மனசுதான் என்ன படிப்பிச்சு விட்டது. என்னுடைய பழைய கல்யாண அல்வத்தில் அதை எரிச்சிடன். அதுல அம்மா இடத்துக்கு சமனாக மாமி என்ன கொஞ்சம் படம் தான் இருந்தது. சோ இப்படி ஏன் சொல்றேன் என்று சொன்னால் பயங்கர வெளியலோட தான் அப்பாட இன்னொரு அக்கா இருக்கிறா தேவி மாமி என்று திருப்பி கூட பார்க்கல. சித்தப்பா இங்க இருக்கிற வவுனியாவில் அந்த மனுஷன் பாவம் கஷ்டம். அவரோட மகன் மேல இருக்கிறாங்களா அவங்களும் கஷ்டம். இன்னொரு மாமி இருக்கிறா இங்க இதுல தட்டாறு சந்தில நான் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேல கதைக்கிறேன் சின்ன மனஸ்தாபத்தோட. ஆனால் அவைகள் உதவி செய்யாட்டிலும் ஏதோ இதுல இருந்து ஆனால் இவர்களுடைய உதவியில் எல்லாருடைய சின்ன சின்ன உதவிகள்ல இருந்தால் நாங்கள் படிச்சு கேம்பஸுக்கு போய் வந்தாங்க. ஆனால் இந்த காசை வேண்டி கொண்டு டை அடிச்சு கொண்டும் பைக்லையும் தெரிஞ்சு கொண்டும் காவாளித்தனம் செய்யல நாங்கள் என்றதை இதுல உங்களுக்கு சொல்லி வைக்கிறோம். நாவே படிப்பு கேம்பஸ் படிப்புன்றது சும்மா சாதாரண விளையாட்டு இல்லை. எங்களுக்கு பயங்கர வலிகளோடு தான் ஒவ்வொரு கேம்பஸ் மாணவர்களும் படிச்சு வெளியால வராங்க. அங்க கடன் இங்க கடன் காணி அடை வைப்பு அது இதுதான் வெளியால வாரியல் எனக்கு தெரியும். ஏன்னா டொப்பிக்குள்ளேயே போகல நான் சார் அந்த இவ்வளவுத்தையும் ஏன் சொல்றேன்டா ஏன் ஒரு தனித்தலையங்கமாக நான் இதை கூற வேணும். வடக்கு மாகாண சபை என்னிட வந்தா பட்டதாரி மாணவர்களுக்கு நான் என்ன செய்வேன், மாணவர்களாக இருக்கலாம் அல்லது பட்டதாரிகளாக இருக்கலாம், நான் என்ன செய்வேன் என்கிற தூர நோக்கு சிந்தனையோட இத அக்கறையா கேம்பஸ் படியலாக இருந்தாலும் சரி அல்லது பாஸ் அவுட் பண்ணாலும் அக்கறையா நீ அதை கேட்டா இந்த வீடியோவை உனக்கு அர்ச்சுனா என்கின்ற பெயர்ல நம்பிக்கை இருந்தா நீ என்னை ஆதரிக்கிற மட்டுமில்ல என்னோட இணைஞ்சு கொள்வோம் என்னுடைய ஆசை. கண்ண வேலையில்லா பட்டதாரிகள்கிட்ட நான் கேட்டிருக்கேன். அம்மா வாங்கோ தம்பி வாராசா கட்சியில இணைஞ்சு கொண்டு வேலை இல்லாம சும்மா தெரிய தேவையில்லை. மாகாண சபை நேரத்துல உங்களுடைய பேரை நான் அதுல போறேன். ஒரு மாகாண சபை எம்பியா இருக்கு 3.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வரும், 3 லட்சம் ரூபாய் சம்பளம் வரும், வாகனங்கள் வரும். இதை விட ஒரு படித்த பாஸ் அவுட் பண்ணின ஒரு கிராஜுவேட்ஸ் உள்ள ஒரு அரசியலா போனா ஐங்கரநேசன் மாதிரியான நல்லவங்களும் மண்டேன் குழு மாதிரியான ஆட்களும் இல்லாம கேம்பஸ் படியல் லோயர்ஸ் டாக்டர்ஸ் பாஸ் அவுட்ஸ் ஈவன் நீ ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டி பாஸ் அவுட் பட் வெயிட் இஸ் ஒரு கிராஜுவேட்டை ஒரு அரசியலுக்குள்ள கொண்டாந்து ஒரு ஒழுங்கான அரசியலுக்குள்ள நாங்க வச்சிருக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணி தான் இந்த வீடியோ போறேன். ஆனா நீங்க வருவீங்களா வரைய மாட்டீராடான்ற எனக்கு தெரியாது. உங்களுடைய மனசுல அரசியல் செய்யணுமான அரசியல் என்றாடாம நடுக கேவலமாக தூசணத்துல கதைச்சு கொண்டிருக்கிறேன் கத்துறதுன்னா அரசியல் இல்ல. ஒரு நல்ல ஒரு அரசியல் கட்டமைப்பு நீங்க வாய மூடி கொண்டு இருந்தாலே அது பெரிய அரசியல் தான். சோ வருவீரா வரமாட்டீரான்றது எனக்கு தெரியாது. இருந்தும் இந்த வீடியோ உங்களுக்கு சமர்ப்பணம். இவ்வளவு கதையும் சொன்னது காரணம் உங்களுடைய வேலை எனக்கு தெரியும் என்கிறதுக்குரிய காரணம். சோ அர்ச்சுனா இந்த மாகாண சபை நீங்க எனக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா முழு பட்டதாரிகளும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம் என்று இடக்கிட சொல்லுவாங்க. இடக்கிட சொல்லி போட்டு அதுல ஒரு டீம் என்ன செய்யும், கரியேந்திர நாயக்கர் இந்த இவர்கள் உசுப்பேந்தி ஒரு 10,000 ரூபாய் ஆசை கொடுத்து ஒரு கொத்தையும் வேண்டி கொடுத்து விட்டால் அதுல ஒரு டீம் உண்டு ஜெஃப்னா பிரஸ் கிளப்ல போய் சொல்லும் அர்ச்சுனாக்கு மாகாண சபை கனவு, இவரெல்லாம் முதலமைச்சரா வரையிலாது, நாங்க விட்ட மாட்டோம், நாங்க கஜேந்திர மாதிரிதான் ஏதோ ஒன்றை குடிப்போம் என்றெல்லாம் வீடியோ போட்டு கொண்டிருக்கலாம். நீங்க என்ன ஆதரிச்சாலும் என்ன நீங்க ஆதரிக்காண்டு எனக்கு ஒரு கடமை இருக்குதானேடா. எனக்கு இந்த சமூகத்துக்கு ஒரு கடமை ஒன்று இருக்குதானே. அது பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு போன தடவை இந்த கதையை சொல்றேன் நான் உங்களுக்கு. போன தடவை வந்து சொன்னாங்க டாக்டர் எங்கட பட்டதாரிகள் சம்பந்தமாக உங்களுடைய நடவடிக்கை என்ன, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதா இல்லையான்னு சிந்திக்கிறோம். அது வந்த ஆக்கள்கிட்ட சொல்லி விட்டேன் 2 பேர்ட்டையும் போயிட்டு வாங்க தம்பி, நீங்க என்ன ஆணிய புடுங்கோம்னு கேட்டுதான் சப்போர்ட் பண்ணுவீங்க, இல்ல நம்பிக்கை இல்லையண்டா ரஜீவனுக்கும் கயேந்திர மாதிரி தான் சப்போர்ட் பண்ண போறீங்க, போய் சப்போர்ட் பண்ணுங்க. குட்டி குட்டிச்சு ரஜீவன் எம்பி ஒரு டீச்சர், அவருக்கு வந்து ரஜீவன் எம்பியை தூக்கி விட்டது இவதான், கஜேந்திர மேல தூக்கி விட்டதுதான் இவதான். வெயிட் பண்ணினான் ஒரு 3 மாதம் கழிச்சு போன 3 ஞாபகம் இருக்கு. ஜனாதிபதி வாரான யாழ்ப்பாண டிசிசி மீட்டிங்குள்ள எல்லாம் கதைக்கப்பட்டது பேர் அப்படியே எங்க ஞாபகம் இருக்காங்க. அந்த நேரத்துல இவன் வந்து என்னடுதான் அண்ணே போன விட உங்கள்ட்ட வந்த நாங்கள்
எங்களுக்கு உங்களுடைய அருமை விளங்கியல. சோ நாங்கள் ரஜீவனுக்கும் கயந்திரனுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டோம். அங்கே வேலையில்லா பட்டதாரிகள் சங்கமாக 3000 பேர் 5 பேரோட ஓட் பண்ண சொன்னாலும் 15,000 ஓட் வந்துருக்கு. சோ நாங்கள் தானே அவைய உருவாக்கி விட்டு நாங்கள் சரி இப்ப என்னடா இப்ப என்னடா வாரியல். ஆனா நீங்கள் தானே எங்களுக்கு அணி கதைப்பீங்க. முதல்ல இன்ட்ரடக்ஷன்ல ஒரு வசனம் சொல்லியிருப்பேன். ஆனா நீங்கள் தானே எங்களுக்கு அணி கதைச்சோம். பாராளுமன்றத்துல எங்க ஆச்சோம், டிசிசி மீட்டிங்ல எங்க ஆச்சோம். எந்த முன்னேற்றமும் இல்லை. எந்த வேலைதாரி பட்டதாரி வேலையில்லா பட்டதாரிகளுக்கு எந்த முன்னுரிமையும் இவங்க கொடுக்கவும் இல்லை, நடத்தவும் இல்லை, ஒன்றும் இல்லை. கேள்வியா கூட போட்டோம் 27/2 எப்படா வேலை கொடுப்பீங்க? 30,000 வேகன்சி கொடுக்க போறோம். இப்ப தெரியாது. காசு கபடாவில் இருந்தா தானே. சோ அத்துனானா நீங்கள் வடக்கு மாகாண சபை எடுத்தா அடுத்த மாதமே அப்பாயின்மெண்ட் ஆனா அப்ப நடக்குமா? அது நான் பிராக்டிகலா சொல்லி வாக்கு கேட்கிறோம். நடக்குமா இல்லையா? நடக்கும். சோ இப்ப பிரச்சனைக்கு வருவோம். அது என்ன வேலையில்லா பட்டதாரிகளோட பிரச்சனை என்னடா? அவங்களுக்கு வேலை இல்லடா. என்ன வேலையை கேட்கறாங்க தெரியுமா? கவர்மெண்ட் ஜாப் மட்டும்தான் வேணும். வேற எந்த ஜாப்பும் வேணா. கவர்மெண்ட் ஜாப் தாங்கோ. விடியோ 9 மணிக்கு போய் டிஓ டெவலப்மெண்ட் ஆபீசரா போய் என் கதிரையில இருந்தா அங்க இருந்து அரட்டை அடிச்சு 3 மணிக்கு வீட்டை போயிடும். டீச்சரா இருந்தா 2:30க்கு, டிஓவா இருந்தா 4 மணிக்கு வேலை செய்ய போறோம். அதான்டா உங்களுக்கு ஆப்படிக்கிறதுக்கு இந்த பிரஜாசக்தி ஒன்று கொண்டு வந்தாங்க. சரிதானே? நீங்க சும்மா இருக்கிறீங்க வேண்டதுக்காகத்தான் இந்த பிரஜாசக்தி என்ற ஒன்று கொண்டு வரப்பட்டது. பிரஜாசக்தி கொண்டு வரப்பட்டு இவங்க எல்லாரையுமே வாங்க வேலை செய்வோம் பிரஜாசக்திக்காரர்கள் இழுத்துட்டு போனாங்க. அங்க மீட்டிங், இங்க மீட்டிங், மக்களோட சந்திப்பு, அந்த சந்திப்பு இவங்க தப்பு எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அண்ணே இவங்க எங்களை ஒரு கஷ்டப்படுத்துறாங்க. இவங்க யார்? பிரஜாசக்திக்காரர் எங்கள்கிட்ட வேலை செய்யும். அதுக்கும் தெல்லிப்பல மீட்டிங்ல அடிபட்டு கொடுத்தேன். நீங்க ஸ்டாஃப ஊழல் பண்ண இயலாது. பிரஜாசக்தின்னு ஒரு சக்தியும் இங்க ஒரு சக்தியும் இல்ல. நீங்க ஊட பண்ணிடலாம். அதையும் தெல்லிப்பலையில அடிச்சு கொடுத்தேன். அதுக்கு கைதட்டினாங்களே நடப்படியா. சோ நான் மாகாண சபைக்கு வந்தா என்ன செய்ய போறேன்? சரி, படிச்ச ஒரு மாதிரி தானே கதைக்கணும். நான் இந்த அரசியல்வாதிகள் மாதிரி பன்னாடைகள் மாதிரி கதைக்கலாத. முதலாவது வடக்கு மாகாணத்துல இருக்கிற சகல கிராஜுவேட்ஸையும் ரெஜிஸ்டர் பண்ற வேலை நடக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஆன்லைன்ல நடக்கும். நீங்க வந்து லைன்ல நின்று ஒரு அணியும் கொடுங்க தேவையில்லை. வடக்கு மாகாண சபை, தமிழீழ மாகாண சபை வெப்சைட்ல கிராஜுவேட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு 3 monthsக்கு நடக்கும். அன்றைக்கு நீ டிரான்ஸ்கிரிப்ட் வச்சிருந்தீங்கன்னா, அன்றைக்கு கிராஜுவேஷன் சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா, அந்த டேட்ல டெட்லைன் க்ளோஸ் பண்ற டேட்ல கிராஜுவேஷன் சர்டிபிகேட் இருந்தா உங்களுக்கு ஃபுல் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கப்படும். அது முதலாவது என்னுடைய வேலை. ஏன்னா படிச்சவன் மாதிரி உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன்டா. சரிதானே? இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல உங்களோட டிகிரி என்னன்னு இருக்குன்னு தானே. ஓகே, உங்களோட ப்ரிஃபர்ட் ஜாப் என்னன்னு இருக்குன்னு தானே. சோ உங்களோட பாஸ் அவுட் பண்ண இயர்ல இருந்து நீங்க இருக்கிற அட்ரஸ்ல இருந்து எல்லாமே சரியான விடயங்கள். கீழே ஸ்டார் போட்டு ரெட் கலர்ல எழுதி இருக்கும். If any false information is given, the application will be cancelled. Thank you. என்ன ஒரு பிழையான விடயங்கள் நீங்கள் வேணுமெண்டு 28/6/86க்கு 26/8/86 மாறி அடிச்சா பரவாயில்ல. பேர்த் சர்டிபிகேட் பிறந்த தேதியை அதை விட்டு போட்டு ராமநாதன் அர்ஜுனான்றதுக்காக சுந்தரலிங்கத்துல பேர் 8 மணி போட்டு இது நான் அடிவிடக்கூடாது தானே. So false informations if found out, your application will be cancelled. ரெண்டாவது விடயம், இந்த வடக்கு மாகாணத்துல இருக்கிற கல்வித்துறை, சுகாதாரத்துறை, விவசாயத்துறை, மீன்பிடித்துறை, பொது போக்குவரத்து துறை, ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன், எனக்கு தெரிஞ்ச சொல்றேன் நான், இதர பதில மிசலேனியஸ் சகல வேகன்சியும் ரிவைஸ் பண்ணப்படும். நான் ஒரு வடக்கு மாகாண முதலமைச்சரா இருந்தால் எந்த நாளும் மீட்டிங் அதாண்டு மாகாண சபை. சரிதானே? இதுல யாராவது கொஞ்சம் என்னோட ஹையர் எஜுகேஷன் முடிச்சாக்கள் யாராவது ஃபாரின்ல இருந்து பார்ப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. வெளிநாட்டுல சகல மேனேஜ்மெண்ட்டும் நடக்கிறது. மேனேஜ்மெண்ட் இஸ் மீட்டிங், மீட்டிங் இஸ் மேனேஜ்மெண்ட். நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. சோ வடக்கு மாகாண சபையில இந்த நாளும் இரவு பகல் மீட்டிங் தானே நடக்கும். எந்த நாளும் அவ்வளவு ஒபிஷியல் மீட்டிங்கும் லைவ்ல போடப்படும். ஒவ்வொருத்தர்கள் சொல்லுகிற பதில்கள், அர்ஜுனா ராமநாதன் கேட்கிற கேள்விகள் எல்லாமே லைவ்ல போகும். வீட்டை இருந்து நீங்க பார்க்கலாம். இன்றைய மாகாண சபையில இந்த மீட்டிங் நடக்குது, அந்த மீட்டிங்கினுடைய லைவ் போகும். சகல விடயம் லைவ்ல போகும். சரிதானே?
ஏன் அப்படி லைவ்ல உங்களுக்கு தெரிய வேணும். உண்மையாக இன்னொரு கஷ்டத்துக்குள்ள இருந்தவொடனே இந்த மாகாண சபையை எங்க கொண்டு போறோம்னு உங்களுக்கு வேணும். சோ சகல விடயங்களும் லைவாக என்னோட சந்தோஷமான வேலை. இந்த வேலையில்லா பட்டதாரி என்று இருக்கிறவன் ஒரு யூடியூபை தொடங்கிட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு நீ உள்ளேயும் வந்து மீடியாவா வீடியோ எடுக்கலாம். சரிதானே? சகல யூடியூபர்ஸுக்கும் உள்ளுக்குள்ள பட் ட்ரெஸ் கோட்டுகள் எல்லாம் பார்ப்பேன். டீசெண்டா இருக்கும். சும்மா தாடியும் வச்சு கொண்ட இந்த திலக்ஸ் மாதிரி வந்துட்டு கொண்டு அதுக்குள்ள திலக்ஸன் மாதிரி காவாளிகள் மத்தியில் வெள்ளை திலக்ஸ் மாதிரி காவாளிகள் மாதிரி இருந்தோன்னு நீட்டி வீடியோ எடுக்கலாது. சகலதும் வீடியோக்கள் வெளிவர உங்களுக்கு. சோ ரிவிஷன்ஸ் மீட்டிங் நடக்கும். சுகாதாரத்துறையில நர்ஸ் மேருக்குரிய ரிவிஷன் மீட்டிங், எம்எல்டிக்குரிய ரிவிஷன் மீட்டிங், எந்தெந்த வைத்தியசாலையில வேகன்சி. நான் உங்களுக்கு வந்து சொல்றேன், மத்தி கார்டு ரிவிஷன் செய்தோ இல்லையோ சுகாதாரத்துறையில வடக்கு மாநில கார்டு ரிவிஷன் செய்யும். வடக்குமான ஸ்பெஷல் கார்டு ரிவிஷன் செய்யும். போதுமா உங்களுக்கு? வடக்கு மாசம் எந்த கைக்கு வரும்போது 5 வருஷம் பட்டும் பப்பலா தான் இருக்கும். ஒரு புண்ணியம் கேட்கிற தயவு செஞ்சு 20 தாண்டி ஓட்ட தாங்குவோம், சீட்டு தாங்குவோம். 10 வேண்டாலும் நான் எடுக்க மாட்டேன். ஷுவரா சொல்றேன் உங்களுக்கு. பயந்து கொண்டு துணிஞ்சு ஒரு வேலையும் என்னால செய்யலாம். சரிதானே? சோ பயந்து கொண்டு வேலை செய்யலாதனால துணிஞ்சு செய்ய மாட்டா. 20 தாண்டி நீங்க எனக்கு சீத்தரும். ரைட். சோ சகல ரிவிஷன் நடக்கும். முதலாவது எத்தனை பட்டதாரிகள் இருக்கிறார்கள் என்றதை நாங்கள் கவுண்ட் பண்ண வேணும். ரெண்டாவது அவ்வளவு வேகன்சி இருக்குன்றதை நாங்க எடுக்க வேண்டும். அது உங்களுக்கு தெரியுமா? சோ வேகன்சி எடுக்குவதாக இருந்தால் சகல டிபார்ட்மெண்ட் ரிவைஸ் பண்ணப்படும். உங்களோட கரண்ட்ல இருக்கிற டெக்னிக்கல் ஆஃபீஸர் எத்தனை பேர், இப்ப சில பேர் சொல்லணும் என்ன, எங்களுக்கு பிரதேச சபைகள்ல வேகன்சி இருக்குது, ஸ்டாஃப் இல்ல, பிரதேச செயலகங்கள்ல எக்கச்சக்கமா இருக்கு. சகலதும் ரிவைஸ் பண்ணப்பட்டு சகலதும் மாகாண சபை புரோட்டோகால் சகலதும் மாற்றப்பட்டு நடக்கும். அதே நான் உங்களுக்கு சொல்றேன், சகல டிபார்ட்மெண்ட் ரிவைஸ் பண்ணும். சோ ரிவைஸ் பண்றதுக்கு 6 மாதம் அவசியம். ஜோதிச்சு பாருங்க, சும்மா எடுத்த வீச்சுக்கு ஒரு நாள்லயே நான் உங்களுக்கு வேலை தர போறதும் இல்லை. எனக்கு ஓட் போட்டவன் வேலை பிரிம்பா தர போறதும் இல்லை, ஓட் போடாதவன் வேலை பிரிம்பா தர போறதும் இல்லை. ஆகவே தெளிவா சொல்றேன் உங்களுக்கு, சகல இதுவும் ரிவைஸ் பண்ணி எடுக்கிறதுக்கே ஒரு 6 மாதம் ஆகும். சோ இப்ப எங்கட கையில இருக்கும் இவ்வளவு வேகன்சி, இவ்வளவு பெண்டிங் வெயிட்டிங் லிஸ்ட். பெரும்பாலும் வேகன்சி 3000 இருக்கு. இங்க 30,000 பேர் வெளியால இருப்பீங்க. அந்த ரேஷியோல தான் இருக்கு. இங்கதான் பிரச்சனை. டாக்டர் இவர்களுக்கு எந்த அடிப்படையில வேலை கொடுப்பீங்க? போட்டி பரீட்சை வைப்பீங்களா, பரீட்சை போட்டி வைப்பீங்களான்னு நீங்க என்ன கேக்குறது எனக்கு விட இல்லவே இல்லை. நான் அதை உங்களுக்கு சொல்லிட்டேன். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், திஸ் இஸ் மை ப்ராமிஸ். சரிதானே? ஏற்கனவே ஒரு டிகிரி முடிச்சவனுக்கு, ஏற்கனவே சர்ச்சிபியில அடிச்சு கொடுத்தவனுக்கு, ஏற்கனவே பாஸ் அவுட் பண்ணி டிகிரி எடுத்து வச்சிருக்கவனுக்கு கொமன் ஜென்ரல் நாலேஜ் வச்சு நாங்கள் உள்ளுக்குள்ள வேகன்சி கொடுப்போம். ஜென்ரல் நாலேஜும் இன்டர்வியூவும் வைக்கிறதுக்குரிய காரணம் அவ அரசியல் ரீதியாக உள்ளுக்குள்ள எடுக்கப்படுறதுக்காகத்தான் இந்த ஜென்ரல் நாலேஜும் இந்த ஐக்யூ டெஸ்டும் இன்டர்வியூவும் வைக்கிறது. மை ப்ராமிஸ் இஸ் ஐ வில் நெவர் கால் ஃபார் அன் ஜென்ரல் நாலேஜ் எக்ஸாம். திட்டும்போது உங்களுக்கு சொல்றேன், எந்த எக்ஸாமும் இல்லாம நீங்க பாஸ் அவுட் பண்ணின இயர்ல இருந்தா இன்டேக் நடக்கும். அது நான் உங்களுக்கு டேம் ஷுவர். இது நான் இன்டேக் கூட ப்ரொமைஸ் பண்றேன். ஏண்டா 38 வயசுல இருக்கிற ஒருத்தனை வேலையை கொடுக்காம 22 வயசு பிள்ளை வடிவான பிள்ளை வேலையை கொடுத்தா அவனுக்கு 18 வருஷம் செய்த துரோகமா இல்லையா? சோ பாஸ் அவுட் பண்ண முதலாவதா கால் பண்ணப்படும். கடைசியாக இந்த பட்சுக்கு இன்டேக் எடுபட்டதோ, நான் பெரும்பாலும் கேஸ் பண்றேன், 2002 2003 பட்ச எல்லாம் அடிபட்டு இருக்கும். எனக்கு தெரியும். 3 பட்சில யாராவது வேலை இல்லாம இருக்கிறீங்களா, கவர்மெண்ட் ஜாப்ல இல்லாம இருக்கிறீங்களா, அவ்வளவு வேலை உள்ளவோ. 2004 பட்சில யாராவது இருக்கிறியா, வா உள்ளவோ. 2005 பட்சில யாராவது இருக்கிறியா, வா உள்ளவோ. 2006 பட்சில யாராவது இருக்கிறியா, வா உள்ளவோ. பாஸ் அவுட் பண்ண பட்ச் 7 ரைட். தப்ப என்ன கேட்பாங்க, பிரைவேட் கேண்டிடேட்ஸுக்கு என்னட்டு கொடுப்பீங்க, பிரைவேட் கேண்டிடேட்ஸுக்கு என்னட்டு வேலை கொடுப்பீங்க, கவர்மெண்ட் ஜாப் கொடுப்பீங்களா இல்லையா? எஸ், சட்டப்படி கவர்மெண்ட் இது அதாவது அரசாங்க உத்தியோக வேலைகள் பிரைவேட் இதென்று பிரிக்க முடியாது. வேர்ல்ட் யூனிவர்சிட்டி சர்வீஸ்ல எல்லாமே ரெகக்னைஸ் பண்ணப்பட்டதா. இந்தியாவில முடிச்சாலும் பிஎஸ்சி தான், இங்க முடிச்சாலும் பிஎஸ்சி தான். ஆனால் எங்க மருத்துவத்துறையில் என்ன நடக்கிறது என்றால், லோக்கல் பாஸ் அவுட் ரேங்க் பண்ணினா பிறகுதான் ஃபாரின் பாஸ் அவுட் ரேங்க் பண்ணப்படுறது. என்றால் லோக்கலுக்கு எந்த ஒரு
மரியாதை உங்க கொஞ்சம் ஏலவில் எடுத்து ஃபர்ஸ்ட் கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணவனும் வேற, காசை கொடுத்து முடிச்சுட்டு வரவன் சொல்லி பேர் வாங்கினவனும் உண்டல்ல. சோ இந்த முறை இன்டேக்ல 2006 பட்ச்ல 6ல நீங்க பிரைவேட்ல பாஸ் அவுட் பண்ணியிருந்தாலும் எடுக்கலாம், லோக்கல்ல இருந்தா பாஸ் பண்ணாலும் எடுக்கலாம். 6ல ரேங்க் பண்ணப்படும், அதுக்கு பிறகு மிச்சாங்கல ரேங்க் பண்ணப்படும். இப்ப கேட்பீங்க டாக்டர் அது என்ன ரேங்க் பண்ணுவீங்க, என்னண்டு ரேங்க் பண்ணுவீங்க? டாக்டர்ஸுக்கு எங்களுக்கு அது இலங்கை பூராக எக்ஸாம் வைக்கப்பட்டு ஐலண்ட் ரேங்க் கொண்டு வரும். டாக்டர்ஸுக்கு வரும். நான் 42வது ரேங்க், 500 சொட்டு பேர்ல 42வது ரேங்க் ரிப்பீட் பண்ணி. ஆனா ஆர்ட்ஸுக்கு அப்படி இருக்கா, சயின்ஸுக்கு அப்படி இருக்கா, மேத்ஸுக்கு அப்படி இருக்கா? சோ நாங்க இப்ப என்ன செய்யலாம் என்றால், இந்த பட்காரட் அப்ளிகேஷன் எடுத்து அவைக்கு ஒரு குட்டி எக்ஸாம் வைக்கலாம் உங்களோட ரேங்க் பண்றதுக்கு. ஏனென்றால் ரேங்க் ஓர்டர்ல தானே ஸ்டேஷன் செலக்ட் பண்ண வேணும். யாழ்ப்பாணத்துக்கு போக போறியா, முல்லைத்தீவுக்கு போக போறியான்றதை எனக்கு விரும்பின மாதிரி நான் சூஸ் பண்ணிடாது தானே. சோ therefore டெஃபினிட்லி உங்களுக்கு ஒரு குட்டி எக்ஸாம் ஒன்று இருக்கும். அந்த 2006 பட்ஜுக்குள்ளேயே ஒரு எக்ஸாம், அதுல நீங்க சைபர் மார்க்ஸ் எடுத்தா கடைசியில 100 எடுத்தா முதலாறு. உங்களை வெளியே விட மாட்டேன் நான் வாழ்க்கையில, அதுல வெளியே விட மாட்டேன், அந்த எக்ஸாம்ல வெளியே விட மாட்டேன். உங்களை உள்ளுக்குள்ள வச்சிருப்பேன் நான். ஆனா உங்களுக்கு ஒரு ரேங்கிங் இருந்தா தான் இங்க பூரலாம் பண்ண சொல்றேன். கிழக்குல இருந்து கொழுப்புல இருந்து முழு பேரும் வந்து இங்க எக்ஸாம் எழுதுவான். கிழக்குல இருந்து கொழும்புல இருந்து முழு பேரும் வந்து வடக்கு மாநில எக்ஸாம் எழுதுவாங்க. நீங்க வேணுமெண்டா எழுதுவாங்க. அந்த லோட நான் என்னட்டு தாங்குறது? வேலையில்லா பட்டதாரிகள் வடக்குல தானே ஐயா, இது வடக்கு மாகாண சபை, இது வடக்கு மாகாண சபை வைக்கிற எக்ஸாம். ஆகவே வடக்கு மாகாண சபை பட்டதாரிகளுக்கு மாத்திரம். நீங்க உங்களோட பிறந்த பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் அல்லது நீங்க வாழ்ந்தது எங்க இருந்து கொண்டு மெடிசின் கேம்பஸுக்கு போனீங்கன்றதை நான் பார்ப்பேன். சரிதானே? எங்க இருந்து கொண்டு ஏ லெவல் எடுத்தீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். எக்ஸப்ஷனல் பிறப்பா எங்கேயுமே பொலிசியலுக்கு எக்ஸப்ஷன் இருப்பேன். திருவோணமலையில இருந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி யாழ்ப்பாணம் யூனிவர்சிட்டி பாஸ் அவுட்டா பாஸ் பண்ணினா ஐயா கிடைங்க மன்னிச்சு போ. நீங்க கிழக்கு மாகாண உங்களுடைய மாகாண சபையில தான் போய் கேட்கணும் வேலையை தான். இது வடக்கு தமிழீழ மாகாண சபையுடைய ஒரு கனவு திட்டம். சோ வடக்குல இருந்து நீங்கள் ஏழைகள் எடுத்திருந்தால் ஓகே, வடக்குல இருந்து பிரைவேட் யூனிவர்சிட்டியில என்ட்ரன்ஸ் போயிருந்தீங்கன்னா ஓகே, அவ்வளவு சிம்பிளஸ்ட். சரிதானே? சோ அடுத்த பிரச்சனை நான் எப்படி ஃபேஸ் பண்ண என்றால், வேகன்சி 3000 இருக்கிறார்கள் 30,000. அது ஒரு பெரிய பிரச்சனை, எனக்கு பெரிய பிரச்சனை. அதுக்குதான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், ரஜீவ் எனக்கு பிரைவேட் ரெண்டைக்கு இந்த வேகன்சி பில் பண்ணப்படுதோ அதுக்கு பிறகு தனியார சொல்வார்கள் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் சொல்லு, PPP என்று சொல்லுவார்கள். அதே கதையா பாஸ்கரனுக்கு விளங்கினா நான் அரசியலை விட்டு போயிடுவேன். அதே உங்களோட நீதியரசர் இளஞ்சலி எனக்கு விளங்கினாலும் நான் அரசியல் விட்டு போயிடுவேன். இல்ல சிறிதரம் தான் நீங்க ஓட் போட போறீங்கன்னா அது அவருக்கு விளங்கினாலும் நான் விட்டு போறேன். இல்ல நீங்க அச்சுனாக தான் அந்த தகுதிகள் இருக்குன்னா இந்த வீடியோ முடிச்சிருப்பார். இதை சொல்வார்கள் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். முக்கியமாக எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஒட்டு சுட்டாண்ட இருக்கிற ஓட்டு தொழிற்சாலை, வடபகுதியில இருக்கின்ற தனியார், உதாரணத்துக்கு சீனோ, வடபகுதியில இருக்கின்ற விவசாய கம்பெனிகள், இது எல்லாமே பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பால வளர்க்கப்படும். ஏனென்றால் இங்கே சலரி கூட மாகாண சபைக்குள்ள கொண்டு வரப்படும். இவை வளர்க்கப்பட்டு கட்டாயம் இந்த மிச்ச வேலையில்லா பட்டதாரிகளுக்கும் வேலை கொடுப்பேன். சந்தோஷமா? என்னிடம் இது கடவுள் ஏதோ படைச்சபடியா இது இருக்கிறது, பிளான் இருக்கிறது, மாஸ்டர் பிளான் இருக்கிறது. அதை செய்யல 1000 தடங்கள் வரும். நாளைக்கு நாங்கள் வடக்கு மாகாண சபைக்குள்ள மட்டும்தான் இதுக்கு வேகன்சி இருக்கட்டும் ஹோல்ட் பண்ண சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு விழும். ஃபண்டமெண்டல் ரைட் பெட்டிஷன்ல வடக்கு மாகாண சபையில இருக்கிறார்களுக்கு மட்டும்தான் வேலை குடிக்கணும். சோ எங்களை இலங்கை பிரஜைகளாக இவங்கள் சுமந்திரன் தான் அந்த வழக்கையும் போடுவார், வேற ஒருத்தரும் இல்லை. இவங்கள் வடக்கு தமிழ்ல மாகாண சபை, கிழக்குல எங்கள் எடுக்கையில என்று வழக்கு போடுவார். இப்படி தடங்கல்கள் வரும். மெஜாரிட்டியை நீங்க தருவீங்களா இருந்தா தடங்களை நான் ஃபேஸ் பண்ணேன். அதை விட்டு போட்டு 16 பேரை தந்து இன்னொரு 4 பேர் வேற இடத்துல கேட்டுத்தான் நான் அரசியல் செய்யணும்னா அந்த 4 பேர்
விட்டுட்டு போனா இவ்வளவு மாஸ்டர் பிளான் உடையல எனக்கு சரியான கவலையா இருக்கு. ஆகவே எனக்கு நீங்க ஸ்ட்ராங்கான ஓட்டிங் தரம் படிச்சதுல மட்டும்தான் என்னால இந்த வேலையில்லா பட்டதாரியுடைய பிரச்சனையை ஒரு 5 வருடங்களுக்குள்ள இல்லாம பண்ண ரசனாங்க. திரும்ப சொல்றேன், ஒரு நாள்ல 2 நாள்ல 1 மாதத்துல 6 மாதத்துல இது நடக்காத விஷயம். சோ வேலையில்லா பட்டதாரிகளுடைய விடயத்தை கிட்டத்தட்ட 5 வருடங்கள் செல்லும். ஆனால் என்னுடைய காலம் முடியல வடக்கு மாநில வேலையில்லா பட்டதாரிகளுடைய பிரச்சனை நான் முடிச்சு வச்சிருப்பேன். குறைஞ்சது 90%. அப்ப பாஸ் அவுட் பண்ணி கொண்டு தான்டா இருப்பாங்க. உங்களுக்கு விளங்குதா பிரச்சனை? உலகத்திலேயே பட்டதாரிகளுக்கு வேலை இல்லைன்ற ஒரு பெரிய பிரச்சனை. சோ இங்க நான் திடீரென்று இங்க பாஸ் அவுட் பண்ணி நெக்ஸ்ட் டே போய் வேலைக்கு இருக்கிற மாதிரி உருவாக்க இயலாது. ஆனால் ஒரு மெஜாரிட்டி பேக்டாக்கை நான் கிளியர் பண்ணேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தென்றால் நீங்க எனக்கு வடக்கு மாநில போடலாம். இதுல என்னென்ன கேர்டில்ஸ் வருமென்று பார்ப்போம், என்னென்ன தடைகள் வருமென்றதை பார்ப்போம். இதுல முக்கியமா பார்க்கணும் என்றால், இப்படி சுகாதாரத்துறையில எங்களுக்கு நர்சிங் எடுக்கலும் டாக்டர்ஸ் குறைவுதானே. சோ போற டாக்டர்ஸ் மறைச்சு வச்சிருக்கலும். அதை விட அக்ரிகல்ச்சர்ல எல்லாத்துலயுமே எனக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இதுல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரையிலும். ஒரு 60-80% நான் கம்ப்ளீட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். அது வேலையில்லா பட்டதாரிகளுடைய பிரச்சனை 60-80%. இப்ப இருக்கிறவங்கள பாஸ் பண்ணி முடிச்சா கூட இதை ட்ரை பண்ணலாம். அதை விட உங்களுக்கு தெரியும், இந்த நாடுகள்கிட்ட உதவிகள் கேட்கலாம், மனித வளம் தாரதாக, ஹியூமன் ரிசோர்ஸ் தாரதாக நாங்கள் அக்ரிமெண்ட்ல அனுப்பலாம். இதனுடைய மாஸ்டர் பிளான் பட் இட் வில் டேக் டைம். அதாவது இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் நோர்வேயோட போய் கதைக்கிறோம் என்றால், நோர்வேட்ட சொல்லலாம், நான் 400 ஒர்க்கர்ஸ் தாரன், இங்க இருந்து கிராஜுவேட் எம்ப்ளாயிஸ் 400 பேர் தாரன். லீகல் அக்ரிமெண்ட் பிட்வீன் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் அண்ட் நோர்வே. இந்த 400 பேரையோ 4000 பேரையும் எடுத்து 2 இயர்ஸ்க்கு ஒர்க் பண்ணி they will send all the income to Sri Lanka. So எங்களுடைய நாடு டெவலப் ஆகும். So இந்த 2 இயர்ஸ்க்குள்ள they can earn a lot and they can start another business here in Vietnam. Maybe 5 years, maybe 2 years. இதுல டிஃபால்டர்ஸ் கன பேர் இருப்பினும் அவைக்கு எல்லாமே நாங்கள் எழுதுவோம் ஒப்பந்தத்துல. நீங்க நோர்வேக்கு போய் அங்க எங்களுடைய ஒப்பந்தத்தை மீறுகிற சந்தர்ப்பத்துல உங்களுடைய வேலை செய்யற குடிமுரிமை, வேலை செய்யற உரிமை சகலதும் இல்லாம பண்ணப்பட்டு இலங்கைக்கு அனுப்பப்படுவீர்கள். அதுக்கு பிறகு உங்க குடும்பத்துல இருந்து யாரும் போகலாது, அந்த சார்ஜ் உங்களோட குடும்பத்துல யாருக்குமே கிடைக்காது. இதுகள் லாங் டேர்ம் தியரட்டிக்கல் ஐடியாஸ். சரிதானே? வேலைக்கு வெளியில அனுப்புறது இப்படித்தான் மத்திய கிழக்கு நாடுகள்ல. அதே நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேலுக்கு எல்லாம் இலங்கை அனுப்பி கொண்டிருக்கிறது. அப்படி நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்று. 2வது, இந்த புலம்பெயர் உறவுகள் நல்லொரு வடக்கு மாநசபை இங்கெல்லாம் மெட்ரோ பஸ் எல்லாம் ஓட தொடங்கிட்டால் புலம்பெயர் சனம் ஓடி ஏறுமாடாப்பா, நீங்க நிக்கிற மாதிரி இந்த ஓடி எப்படியாவது இங்க ஒரு சின்ன ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 பேருக்கு வேலையை கொடுப்போம். எங்களோட ரீச்சா வேலையில 10 பேருக்கு ஜாப் கொடுப்போம் புலம்பெயர் சமூகம் இங்க ஓடிய. சோ ஒரு ஆரம்பம் மட்டும்தான் எனக்கு தேவையாக இருக்கும். மிச்சம் அது தண்டவாள ஒரு ஃப்ளோவிலேயே நடக்கும். இதை நானோட சிஸ்டம் கட்டி அமைக்கின்ற போது ஒரு நாளுமே என்னென்ன தங்கி இருக்கிற மாதிரி, ஓகே இந்த மாநசபை குழம்பினா இதுக்கு என்ன நடக்கும் என்கிற மாதிரி இல்லை. ஒரு அது சொல்வார்கள் TOR, டேர்ம் ஆஃப் ரெஃபரன்ஸ் சொல்வார்கள். அதாவது இந்த ப்ரொஜெக்டுக்குரிய டேர்ம் ஆஃப் ரெஃபரன்ஸ் கேபிட்டல் அது போடுறவர் இல்லாட்டிலும் அது இல்லா போ. அதை விட வெவ்வேறு நாடுகள்கிட்ட போய் கடன்களை வேண்டி கொண்டு இந்த மீன்பிடியை நாங்கள் வளப்படுத்துவது, மீனவர்களுடைய வளப்படுத்துவது, விவசாயத்தை நவீன விவசாயத்துக்கு கொண்டு வர்றது, இரணமடு தண்ணியை யாழ்ப்பாணத்துக்கு கட்டாயம் கொண்டு வர்றது. அதுல எந்த சந்தேகம் இல்லை. இரணமடு குளம் இன்னும் பெருசாக கட்டியமைக்கப்பட்டு யாழ்ப்பாணத்துக்கு குடி தண்ணீர் மட்டுமல்ல விவசாய தண்ணீரும் யாழ்ப்பாணத்துக்கு எடுத்துக்கொண்டு வர நிலைமையில. அதே நேரத்துல யாழ்ப்பாணத்துல இருக்கின்ற இந்த கட்டமைப்புகளை கொண்டே கிளிநொச்சியை மையமாக கொண்டே போறது. ஏனென்றால் அதான் கிளிநொச்சி தான், கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு, வவுனியா மையமாகத்தான் என்னுடைய கட்டமைப்புகள் நகரும். நான் ஒரு மாகாண சபை கட்டி எழுப்பதாக இருந்தால் ஒரு நாளுமே நான் வடக்கு மாகாண சபையில இருக்கிறோம், இந்த மாகாண சபையில இருந்தோன்னு நான் ஒரு மாகாண சபை மாதிரியாடா இருக்கு, பழைய டொய்லெட் மாதிரி போய் பாருங்க, இந்த மாகாண சபையை நான் நடத்த மாட்டேன். நோர்வே அல்லது ஸ்வீடன் ஒரு நாட்டு போய் ஒரு பெரிய ப்ரொஜெக்ட் நான் வேண்டி கொண்டு வருவேன். ஒரு ஒழுங்கான மாகாண சபையை கட்டணும். அந்த மாகாண சபை பெரும்பாலும் கிளிநொச்சியில தான் நான் கட்டுவேன். வேற எங்க கட்டாலும் அந்த மாகாண சபை கிளிநொச்சியில தான் நான் கட்டுவேன். கிளிநொச்சியில நாங்கள் அந்த எங்க எல்லாத்தையும் கொண்டே போடுகின்ற நேரத்துல அது யாழ்ப்பாணத்துக்கு
முல்லைத்தீவுக்கும் மாத்தி வவுனியாவுக்கும் மாத்தி மன்னாருக்கும் மத்தியாக கிளிநொச்சி இருக்கு. சோ இவ்வளவு கிளிநொச்சி மக்களை கூடாம கதைக்கிறான்னு சொல்றார்கள். இப்ப இந்த கடந்த டிசிசி மீட்டிங்கோட உங்களுக்கு அர்ச்சுனா ராமநாதன் கிளிநொச்சி மக்களுக்காக இப்படி பாடுபடுகிறான்னு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு பிறகு என்னுடைய இந்த மாநசபை வளர்ந்து 5 வருடங்கள் கடந்தாப்பட உண்மையாவே கிளிநொச்சி ஒரு ஏழ்மையான மாவட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது. சரியான மோசமான நிலைமைக்கு இந்த அரசியல்வாதிகள் கொண்டு போய் கொண்டிருக்காங்க அந்த கிளிநொச்சியை. கந்துவட்டி ஜீவன் தான் கிளிநொச்சியிலே அரசியல்வாதி என்கிற அளவுக்கு என்ன டக்ளஸ் கூட அண்மையில கந்துவட்டி ஜீவனுடைய உண்மையான முகம் தொடர்பாக டக்ளஸே கூட சொல்லியிருந்த. ஆனா டக்ளஸு கூட கந்துவட்டி ஜீவனை போட இல்லாம இருந்தேன்னா என்ன காரணம்னா கந்துவட்டி ஜீவனுக்கு ஆமிகாரோட இருந்த தொடர்பு. சோ எனக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது இது மட்டும்தான். வேலையில்லா பட்டதாரிகளுக்கு நாங்கள் ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுத்தோம்டா யாழ்ப்பாணத்தின் வறுமனில, கிளிநொச்சின் வறுமனில, முல்லைத்தீவினுடைய வறுமனில பயங்கரமாக உயர்த்தப்படும். அதாவது இந்த பணவீக்கம் அல்லது எங்களுடைய பொருளாதாரங்களுமே பயங்கரமா உயர்த்தப்படும். ஆகவே நாங்கள் கை வைக்க வேண்டிய இடம் வேற எங்கேயும் இல்லை. இந்த பட்டதாரிகளுடைய வாழ்வாதாரத்தை, இந்த கிராஜுவேட்ஸ வடக்கிலேயே அப்படியே வச்சிருக்க பண்றதுதான் எங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய சமூகத்துக்கு செய்யக்கூடிய உதவியா இருக்கு. நாங்க இந்த யாழ்ப்பாண கேம்பஸ்ல இருந்து யாராவது குளர்றாக்கள் இந்த வீடியோக்குள்ள குளருக்கிறாங்க. கனவேல ஃபேஸ்புக்ல பக் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு இவ யூனிவர்சிட்டி கிராஜுவேட்ஸ் எனக்கு எதிராக குளறி கொண்டிருக்கிறோம். எனக்கு கவலையா இருக்கு. நான் இவங்களுக்கான தான் போராடுறோம் உண்டு. ஆனால் ஸ்ரீதரண்ட கதையை நம்பிக்கொண்டு, கயந்திரமேற்ற கதையை நம்பிக்கொண்டு இன்னைக்கு எவ்வளவு திட்டு கொண்டு வருவீங்கள். எனக்கு என்னுடைய இளம் சந்ததி தொடர்பாக உங்களுடைய பெற்றாருக்கு இருக்கக்கூடிய அக்கறை எனக்கு இருக்கிறது. ஏனென்றா நான் நல்லா வாழ்ந்து கண்டுட்டேன், நல்லா வாழ்ந்து அனுபவிச்சுட்டேன். நான் போகாத ட்ரிப் இல்லை, வாழாத வாழ்க்கை இல்லை. எனக்கும் என்னுடைய இளம் சந்ததியை நான் அனுபவிச்ச மாதிரி, நான் வாழ்ந்த மாதிரி ஒரு நல்ல சமுதாயமாக மாற்றி விட்டு போகணும்ன்ற ஒரே ஒரு சின்ன ஆசைதான். நன்றி, வணக்கம். டாக்டர் என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா. என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா. என்னினமே என் சனமே அதனால் மரணத்தையே ஆசிப்பவன், மண்ணை நேசிப்பவன் அதனால் மரணத்தையே ஆசிப்பவன். என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா. என்னினமே என் சனமே அன்னை தந்தை எனக்கு முன்பு அன்பு செய்ய உறவும் என்னை நம்பி உயிர்கள் உண்டு ஏக்கம் நெஞ்சில் நிறையவும். மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே வாசிப்பவன். என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா. என்னினமே என் சனமே
பாசறை நான் புகுந்த இடம் பதுங்கு கூடி உறங்குமிடம் தேச நலன் எனது கடன் தேன் தமிழே எனது திடன் அதனால் மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தை ஆசிப்பவன் என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என்னினமே என் சனமே என் முடிவில் விடிவிருக்கும் எதிரிகளில் அழிவிருக்கும் சந்ததிகள் சிரித்து நிற்க சரித்திரத்தில் நிறைந்திருப்பேன் அதனால் மண்ணை இன்னும் நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே